ஸோ நான் 2.25 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைடு ஒரு 1/4 இன்ச், இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் மடித்து நம்ம தைச்சிக்கலாம். ஸோ 2 சைடும் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குர்த்திக்கு தான் வந்து சைட் ஸ்லிட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு சைடு எவ்வளோ தேவைப்படுதுன்ட்டு மெஷர் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விடுங்க. ஸோ மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வந்து திருப்பி இந்த பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஒரு சைடு மெஷர் பண்ணாலே போதும், அதே அளவு இன்னொரு சைடும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப்போட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட்டும் நம்ம ஏற்கனவே வந்து ஸ்லிட்டோட மிட் பாயிண்ட் 2 செட்டில் பிரியுதில் இந்த இடத்துல நம்ம நடு ஸ்டிச் இருக்குல்ல அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ ரா சைடு தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ தான் திருப்பும் போது நல்ல பக்கம் வரும் முன்னாடி. ஸோ நம்ம கரெக்டாக இந்த ஸ்ட்ரிப் ஸ்டார்டிங்கில் எண்டிங் வரைக்கும் ஒரு நடுவில், ஸோ இந்த மிட் பாயிண்ட் நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். கரெக்டாக இந்த மிட் பாயிண்டில் ஸோ இங்கேருந்து இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே ஸ்லிட்டை திருப்பிக்கோங்க. நம்ம 2 சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த சைடு ஒரு ஃபோல்ட், இந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம சைட் ஸ்டிச் கொடுத்துடணும். ஸோ இந்த கார்னர் மட்டும் நம்ம கொஞ்சோண்டு உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வெளியே வந்து நிற்காது.